மருதமலை முருகன் கோயில் முருகப்பெருமானின் 7வது படைவீடான மருதமலை முருகனை பற்றிய கோவில் அமைப்பும் இந்த கோவிலின் சிறப்புகள் பற்றி நாம் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம். நான் உங்கள் கார்த்திகேயன். வாங்க பார்க்கலாம். மருதமலை முருகன் கோயில் அல்லது மருதாச்சலமூர்த்தி கோவில் மருதமலை மேல் அமைந்துள்ளதால் மருதன் என்றும் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்ற ஸ்தலம் இது. இந்த கோவிலின் முதன்மை கடவுளான முருகன் இங்கு சுப்பிரமணிய சுவாமி என்றும் தண்டாயுதபாணி என்றும் மருதாச்சலமூர்த்தி என்றும் பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படுகின்றார். இந்த கோவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 741 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. மருதமலையின் அடிவாரத்தில் தான் தோன்றி விநாயகர் கோயிலும் உள்ளது. முருகப்பெருமானின் 7வது படைவீடாக கருதப்படும் மருதமலை முற்காலத்தில் கொங்கு வேட்டுவ மன்னர்களால் பராமரிக்கப்பட்டு வந்தது. தேவார பாடல் பெற்ற தலமான திருமுருகன் பூண்டி கோயில் கல்வெட்டுகளில் மருதமலை கோயில் பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக தகவல்கள் உள்ளன. முருகன் கோயிலுக்கு அருகில் பாம்பாட்டி சித்தரின் குகை கோயில் அமைந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க 18 சித்தர்களுள் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இந்த குகையில் சில காலம் வசித்து வந்தார். பல மூலிகைகளின் பயன்கள் மற்றும் மருத்துவ குணங்களை பற்றிய அவரது குறிப்புகள் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. இந்த மருதமலை கோயில் எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சோமயம்பாளையம் ஊராட்சியில் அமைந்துள்ள மருதமலையின் மீது இக்கோயில் அமைந்துள்ளது. இந்த மருதமலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை சேர்ந்தது. நீங்க இந்த மருதமலை கோயிலுக்கு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் நிறைய பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போல ஆலய நிர்வாகிகள் மூலமாகவும் நிறைய சிறிய பேருந்துகள் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போல மருதமலை முருகனை தரிசிக்க படி வழியாகவும் கோவிலுக்கு நடந்து செல்லலாம். 2 வீலர் மற்றும் காரில் போகிறவங்க கட்டணம் செலுத்தி மலைப்பாதை மூலமாக நீங்கள் மருதமலை கோயிலுக்கு செல்லலாம். இந்த மருதமலை முருகனுடைய அமைப்பு பற்றி பார்த்தோம்னா, நாம் மருதமலை முருகனை மலை மீது ஏறியவுடன் புதியதாக அமைக்கப்பட்ட பாதை ராஜகோபுரத்தின் வழியே நேராக தண்டாயுதபாணி சன்னதிக்கு செல்கிறது. ராஜகோபுர நுழைவாயிலை தாண்டினால் கொடிமரத்துக்கு முன் வலம்புரி விநாயகர், அவர் முன் வைக்கப்பட்டுள்ள பெரிய மயில்முக குத்துவிளக்கு, உலோக கொடிமரம், மயில் வாகனம், முன் மண்டபத்தில் வரதராஜ பெருமாள் சன்னதி, அர்த்த மண்டபத்தில் கருவறையின் நுழைவாயிலின் இருபுறத்திலும் விநாயகர் இடதுபுறமாகவும் வீரபத்திரர் வலதுபுறமாகவும் கருவறையில் தண்டத்துடன் காட்சி தரும் தண்டாயுதபாணி என இக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. வலம்புரி விநாயகரின் முன்னுள்ள மயில்முக விளக்கின் அடிப்புற ஆமை வடிவமும் அதனை தொடர்ந்த மேற்தண்டிலுள்ள பாம்பு உருவங்களும் குறிப்பிடத்தக்கவை. இது தனிப்பட்ட முருகன் கோயிலாக இருந்தாலும் இங்கு முருகன் சோமாஸ் கந்தனாக வெளிமண்டபத்தில் வலப்புறம் பட்டீஸ்வரர், இடப்புறம் மரகதாம்பிகை சன்னதிகளுடன் உள்ளார். மரகதாம்பிகை சன்னதிக்கு எதிராக வெளிமண்டபத்தில் நவகிரகங்கள் சன்னதி உள்ளது மற்றும் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்கை, சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கும் வெளிமண்டப சுவற்றில் தனித்தனி சன்னதிகள் அழகாக உள்ளன. மலையின் அடிவாரத்திலிருந்து நடைப்பயணமாக செல்லும்போது பாதையின் தொடக்கத்தில் தான் தோன்றி விநாயகர் சன்னதியும், சற்று மேலே சென்றால் இடும்பன் சன்னதியும் அமைந்துள்ளன. மலையின் மீது சென்றதும் அங்கிருந்து கோயிலுக்கு செல்லும் இறுதி படிக்கட்டுகள் ஆதி மூலஸ்தானத்திற்கு நேரெதிராக உள்ளன. இப்பாதை வழி செல்பவர்கள் ஆதி மூலஸ்தானத்தில் சுயம்புவாக உள்ள சுப்பிரமணியர், வள்ளி தேவானையையும் அதற்கடுத்து பஞ்சமுக விநாயகரையும் வழிபட்ட பின் தண்டாயுதபாணி சன்னதிக்கு பக்தர்கள் செல்கின்றனர். மருதமலை கோயிலின் ஆதி மூலஸ்தானத்தில் சுப்பிரமணியர், வள்ளி தேவானையுடன் மூவரும் சுயம்பு லிங்க வடிவில் உள்ளனர். இங்கு வள்ளியின் சுயம்பு உருவம் தேவானையை விட சற்று உயரமாக காணப்படுகிறது. ஆதி மூலஸ்தான கருவறை விமானமும் முன்புறம் தைப்பூச கல்யாண உற்சவ மண்டபமும் உள்ளது. இக்கோவிலின் தெற்கு மூலையில் பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டுகள் கீழே செல்கின்றன. இக்குகை கோயில் சிறு குடைவரை அமைப்பில் உள்ளது. உட்புறத்தில் ஒரு பாறை பாம்பு வடிவில் உள்ளது. பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் பாம்பு வடிவில்
காட்சியளித்தார் என்பது மரபு வரலாறு. பாம்பாட்டி சித்தர் சன்னதி முன்புறமுள்ள தியான மண்டபத்தில் இங்கு வருகை தருவோர் அமர்ந்து அமைதியாக தியானம் செய்து வழிபடுகின்றனர். தண்டாயுதபாணி கோவில் தலவிருச்சம் இக்கோயிலுக்கு முன்னால் உள்ளது. இக்கோயிலுக்கு இறங்கி வரும் பாதையில் சப்த கன்னியருக்கு ஒரு சிறு சன்னதி அமைந்துள்ளது. ஆதி மூலஸ்தானத்திற்கும் முன் மண்டபத்திற்கும் தண்டாயுதபாணி சன்னதி மண்டபத்திற்கும் இடையே பஞ்சவிருட்ச விநாயகர் சன்னதி உள்ளது. பொதுவாக நாம் விநாயகரை அதிகமாக அரச மரத்தடியில் காண்போம். ஆனால் இங்கு விநாயகர் அரசு, அத்தி, வேம்பு, வன்னி, கொரக்கட்டை என 5 மரங்களுக்கடியில் 5 முகங்களுடன் அற்புதமாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார். நடைப்பயணமாக மலையேறி வருவோர் இந்த விநாயகரை தாண்டித்தான் தண்டாயுதபாணி சன்னதிக்கு செல்ல வேண்டும். இந்த விநாயகரை வழிபட்டு பின்பு பக்தர்கள் தண்டாயுதபாணி கோவிலுக்கு செல்வர். படிப்பாதையில் தான் தோன்றி விநாயகரை தரிசித்துவிட்டு மலைக்கு செல்லும்போது வழியில் இடும்பன் சன்னதி உள்ளது. இடும்பன் கோயிலில் இடும்பனின் உருவம் உருண்டை வடிவமான பெரிய பாறையில் உள்ளது. காவடியை சுமந்து கொண்டிருக்கும் தோற்றத்தில் அமைந்துள்ளார். இடும்பனை வணங்கினால் குழந்தை பேறு கிடைக்குமாதலால் பக்தர்கள் இடும்பனை வணங்கி பயன் பெறுகின்றனர். அடிவாரத்திலிருந்து நடைப்பயணமாக மலையேறும் பாதையில் படிகள் ஆரம்பிக்கும் இடத்தில் தான் தோன்றி விநாயகர் உள்ளார். இப்பாதை ஆதி மூலஸ்தானத்தில் முடிவடைகிறது. இப்பாதையில் செல்வோர் கவனிக்கக்கூடிய முக்கிய இடங்கள் 18ஆம் படி எனப்படும் முதல் 18 படிகள், காவடி சுமந்த வடிவிலுள்ள இடும்பன் கோயில், குதிரை குழம்பு சுவடு காணப்படும் பாறை. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.